டிஎம்கேக்கு உதயநிதி எலிவேட் பண்ணிட்டாங்க. குட் ஆர் பேட், அவங்களுக்கு உதயநிதி இருக்காரு, அங்க சீமான், அங்க விஜய், இந்த பக்கம் இபிஎஸ். புது ஓட்டர்ஸை எப்படி அட்ராக்ட் பண்ண போறாங்க? இந்த அலையன்ஸ் வந்து எந்த சிஎம் கேண்டிடேட்டையும் அனௌன்ஸ் பண்ணாமல் போகிறது பெட்டர்னு நினைக்கிறேன். பிஜேபி வந்து நிறைய ஸ்டேட்ஸ்ல அந்த மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஏடிஎம்கே வீக் ஆயிடுச்சு, இன்னும் நிறைய தலைவர்கள் விட்டு போயிட்டாங்க இந்த அலையன்ஸ் பண்ணதுனால அப்படின்னு சொன்னா இன்னும் வீக் ஆயிடுமே. இதை எப்படி ஏடிஎம்கே மேனேஜ் பண்ண போறோம்? இபிஎஸ் கொஞ்ச நாள் முடிச்சு கிரவுண்ட் சிச்சுவேஷன் பார்த்த அப்புறம் இல்லை இந்த அலையன்ஸ் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி வாக் அவுட் பண்றதுக்கு என்ன வாய்ப்பு? பிஜேபி இஸ் இன் டச் வித் சீமான். ரொம்ப ஒரு 1 or 2 years ஒரு பிஜேபி, சீமான், பிஎம்கே, டிடிவி இந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் வர சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு 4 corner ஃபைட்ல ஒரு 30% இருந்தாலே யூ கேன் ஃபார்ம் அ கவர்மெண்ட். விஜய் வந்து ஒரு லீடரை அக்செப்ட் பண்ணி நம்ம விஜயோட அலையன்ஸ்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லி யாருமே விஜய் வந்து ஒரு லீடரை அக்செப்ட் அண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணவே இல்லை. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளோ. வணக்கம் பிரவீன். வணக்கம் சார். Yet another talk show. 5 cornered contestல இருந்து இப்போ 4 cornered contestக்கு வந்திருக்கு. யாருக்கு பெனிஃபிட்டா இருக்கும்? 5 corner ஃபைட்ல வந்து பெனிஃபிட் would have been for DMK. இப்போ வந்து அந்த பெனிஃபிட் DMK கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரியுது. Because it's getting a little more concentrated. அங்க வந்து there were chances of the votes getting fragmented and split. இங்க வந்து கான்சென்ட்ரேட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ I would say less of an advantage for the DMK front compared to what it was like a month back. So அப்படி பார்க்குறேன். இந்த அலையன்ஸ் வந்து இட்ஸ் a very interesting development in the last 2 to 3 dramatic daysல. ஸோ இந்த அலையன்ஸ் வந்து நம்ம ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் மாதிரி பண்ணலான்னு பார்க்குறேன். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். ஸோ அப்படி பார்த்தா நமக்கு உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் arithmetically strong on paper. ஸோ இப்போ இருக்கிற என்டிஏ அப்படியே இருக்காங்க அப்படின்னு அசியூம் பண்ணால் அவங்களுக்கு வந்து 18% கிடைச்சது இல்லையா 24ல். ப்ளஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு வந்து 23% கிடைச்சிது. ஸோ தட் இஸ் லைக் 41%. அண்ட் டிஎம்கே அலையன்ஸ்க்கு வந்து 47% கிடைச்சிது. ஸோ arithmetically இட்ஸ் குட் இனஃப் டு சேலஞ்ச் டிஎம்கேஸ் ஓட் பேங்க், 2024 ஓட் பேங்க். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமித்ஷா வந்து இதை ஒரு 1 yearக்கு முன்னாடியே லான்ச் பண்ணியிருக்காரு இந்த அலையன்ஸை. ஸோ இட் கிவ்ஸ் தெம் தட் டைம் டு ப்ரிப்பேர் த கிரவுண்ட். ஸோ ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட்ஸ்லாம் கொண்டு வரதுக்கு ஒரு கம்பைன்ட் கேம்பெயின்ஸ் டு கோ ஃபுல் த்ராட்டில் அகேன்ஸ்ட் த ரூலிங் கவர்மெண்ட். அதுக்கு வந்து ஐ திங்க் அடிக்வட் டைம் இருக்குது. தட்ஸ் ஐ திங்க் அ ஸ்மார்ட் மூவ் பை அமித்ஷா. ஸோ இது வந்து ஸ்ட்ரென்த்ஸ்ன்னு பார்க்குறேன். வீக்னஸஸ் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அண்ணாமலை ஃபேக்டர். So everyone expected Annamalai to be retained as the state president. So அது இப்போ இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு officially. So இதனால வந்து Annamalai has a huge fan following in Tamil Nadu, huge support base. So அவங்கெல்லாம் வந்து they could get angry. So அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியாது. ஸோ 2024ல பார்த்தீங்கன்னா பிஜேபி got about 12% votes, 11 to 12%. என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 60 to 70% அந்த 12%ல 60 to 70% பீப்புள் வந்து அண்ணாமலைக்காக ஓட் போட்டிருப்பாங்க. மீதி 20 to 30 or 40% வந்து பிஜேபி, பிரைம் மினிஸ்டர் மோடி ஐடியாலஜிக்காக ஓட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த அண்ணாமலை ஓட் பேங்க்னு ஒன்று இருக்கு இல்லையா, இட்ஸ் ஐ டோன்ட் நோ how much it is. It's hard to estimate. ஸோ என்னுடைய கால்குலேஷன் வந்து 70% of that 12%. ஸோ 7 to 8% ஓட்ஸ் வந்து எங்கே போகும்னு தெரியல. ஸோ அது வந்து ஒரு வீக்னஸ். நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் they write that they'll vote for Nota, but eventually at the time of elections I hope they'll change their minds. ஸோ அது ஒரு வீக்னஸ். இன்னொன்று வந்து இந்த arithmetically எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும்னு தெரியல ஆன் த கிரவுண்ட். ஏன்னா வந்து நிறைய இஷ்யூஸில் வந்து ஏடிஎம்கே இஸ் அகேன்ஸ்ட் த நேஷனல் பாலிசி, NEP, CAA, டீலிமிட்டேஷன், அதுக்கப்புறம் இந்த லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆன் பர்த். ஸோ இதிலெல்லாம் வந்து ஏடிஎம்கே ஸ்டாண்ட் இஸ் போலார் ஆப்போசிட் டு த பிஜேபி ஸ்டாண்ட். ஸோ அது வந்து எப்படி ஜெல் ஆகும் தெரியல அந்த ரெண்டு சைக்காலஜிஸ்.
ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து ஈவன் தி அதர் அலையன்ஸ் பார்ட்டிஸ், ஈவன் பிஎம்கே அப்டெயின் ஃப்ரம் voting, தி அதர் பார்ட்டிஸ் வந்து எப்படின்னு தெரியல. ஸோ இதில் வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ கிரவுண்ட் லெவலில் வந்து இந்த பார்ட்டிஸ்லாம் எப்படி ஜெல்லாகவும் தெரியல. ஸோ தட்ஸ் அ வீக்னஸ். அண்ட் த தேர்ட் இஸ் யூனோ ஒரு 10 days 2 weeksக்கு முன்னாடி வரைக்கும் there was bickering between ADMK and BJP, and the bitterness is still simmering. It's still there. So அது வந்து எப்படி I don't know who will smooth it out and nuance it. So அது வந்து it will be a problem. But I think we have time. I hope those things are sorted out. So but opportunities, though there are weaknesses, there are opportunities. One is always the momentum will be in favor of the opposition because of the anti-incumbency. So every government will have anti-incumbency at the end of their 5-year term. So அவங்க வந்து எலெக்ஷன் போகும்போது வந்து anti-incumbency வரும். And the more parties the NDA alliance leaders bring in, அது வந்து it makes it all the more formidable அந்த DMK-க்கு தோக்கடிக்க. ஸோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொன்று வந்து அந்த மொமெண்டம், ஏன்னா எப்பவுமே வந்து நான் சொன்ன மாதிரி அந்த மொமெண்டம் இஸ் ஆல்வேஸ் இன் ஃபேவர் ஆஃப் opposition. ஏன்னா அந்த கோவம் இருக்கும் for people. There's a lot of things happening in this government, right? A lot of mistakes, law and order issues, and Anna University. Recently, one minister spoke in a very crude and crass manner about women and Hindu gods and things like that. So these are things that will present opportunities for the opposition to capitalize on. Last one, the threats. So Mr. EPS is perceived to be someone who's unpredictable and unreliable. அவர் வந்து பேக் ஸ்டாப் பண்ணுவார் அப்படின்றது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸாகவே இருக்குது. ஹவ் ஹி ட்ரீட்டட் சம் லீடர்ஸ் இன் ஏடிஎம்கே. அதுக்கப்புறம் அந்த 2021 அப்புறம் அந்த அர்பன் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து பிஜேபிக்கு கம்மி சீட்ஸ் கொடுத்து ஐ திங்க் ஹி வாண்டட் them to go out. And then Annamalai took it on him and proved that he could work alone, and he showed 5% votes. So அந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல வந்து அவர் டிச் பண்ண சான்ஸ் இருக்கு. He is also called as a master of ditching, someone who mastered the art of ditching. So இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இன்னொன்று வந்து இப்போ ஒருவேளை if Annamalai is given a lead role in terms of seat sharing, campaign management, அப்புறம் வந்து candidate selection, இந்த மாதிரி விஷயம் பண்ணா Annamalai has the potential to do hard bargaining. ஏன்னா EPS is someone who is very shrewd at bargaining. ஸோ அதுக்கு ஈக்குவலாக வந்து Annamalai மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இருந்தால் அது வந்து பார்கெயின் பண்ணி ஒரு 60-70 சீட்ஸ் வாங்க சான்ஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் த vote share they showed in 24. பட் இப்போ நியூ பிரசிடென்ட் மிஸ்டர் நாகேந்திரன் வந்து அவர் எப்படின்னு தெரியல. He seems to be a very nice gentleman. But at times in politics, being a gentleman doesn't work. You have to have that, daring personality. So அவர் எவ்வளோ சீட்ஸ் வாங்குவாருன்னு தெரியல. 2021 மாதிரி losing seats ஒரு 20-25 கொடுத்தாங்கன்னா it will backfire. BJP supporters themselves won't vote for this alliance. So இது வந்து ஒரு as an observer from a distance, I just did this analysis. So this is how I see. ஸோ இப்போ நீங்க சொல்ற அனாலிசிஸ் பிரகாரம் டிஎம்கேவை ரைட் ஆஃப் பண்ணிடலாம் இன்னைக்கே. EPS is going to be the next CM அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல அப்படி சொல்ல முடியாது. There will be a tough fight. It won't be இப்போ டிஎம்கே கிளைம் பண்ற மாதிரி 200 சீட்ஸ்லாம் வின் பண்ணது வந்து இட்ஸ் இம்பாசிபிள். இட்ஸ் கோயிங் டு பி a very tough fight. 117 வின் பண்ணுவாங்க. இப்போ 200 பண்ண மாட்டாங்க, 117 பண்ணுவாங்க. ரொம்ப early to predict. ஏன்னா இது வந்து நான் எலெக்ஷன் பீரியட் தான் உங்களுக்கு அந்த திங்ஸ் will get heated up. ஸோ அந்த டைம் வந்து அலையன்சஸ் எப்படி மாறுது, நியூ பார்ட் பிளேயர்ஸ் யாராவது உள்ள வராங்களா. there are also talks that Seeman could enter the NDA alliance. ஸோ அது வந்துச்சுன்னா that will become a totally different ball game. Seeman வந்துட்டா 49-50% போயிடும். அதுக்கப்புறம் they can demolish DMK. So இப்போதைக்கு I think it will be 50-50. It will be a tough chance, but I still feel DMK has an edge. பட் இங்கே இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வருது. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்றீங்க, ஆனா வந்து டஃப் ஃபைட்னு சொல்றீங்க. எப்பயுமே வந்து ஆளுங்கட்சிக்கு டஃபா இருந்ததுன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க யூஸ்வலா. ஐ மீன் எட்ஜில் இருந்ததுன்னா யூஸ்வலா அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஸோ டிஎம்கேக்கு பிளஸ்ஸா தான் இருக்கு. இன்னும் given 1 year's டைம், ரைட், ஸ்டாலினோட அந்த சாலிட் ஓட் பேஸ் ஆஃப் விமென் பிளஸ் மைனாரிட்டிஸ் பிளஸ்
அதர் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் ஓட்டர்ஸ், அவங்கள கரெக்டா பிறமொழியாளர் அவங்கள கரெக்டா இணைச்சு வச்சிருக்காரு. ஸோ இதை எப்படி பிரேக் பண்ண போறாங்க அதிமுக? வெல், அது வந்து நீங்க சொன்ன அந்த ஓட் பேங்க் வந்து எப்பயுமே மைனாரிட்டிஸ், தலித்ஸ் அவங்கலாம் வந்து எப்பயுமே 2021 and 24ல கூட டிஎம்கேக்கு தான் போட்டாங்க. இதில் அந்த ஸ்விங் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, பீப்புள் ஆர் அஃபெக்டட் பை த டே டு டே மிஸ்டேக்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயீஸ், இவங்கலாம் வந்து they been affected directly by the inefficiencies of the government. ஸோ அவங்கலாம் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் வந்து அவங்களுக்கு போடலாம், இது வந்து நெகட்டிவ் ஓட், எனக்கு வந்து டிஎம்கே வேண்டாம். இப்போ இந்த சைடு வந்து எல்லாமே ஸ்பிளிட் ஆயிருந்தா அது வந்து எல்லாருமே தனித்தனியாக நின்று ஸ்பிளிட் ஆயிருக்கும் லைக் 24. பட் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் ஒன்று அட்லீஸ்ட் ஆன் பேப்பர் இஸ் தேர் ஃபார் them to perceive that they can channelize their anger towards that alliance. ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து இந்த மாதிரி டைரக்டா அஃபெக்ட் ஆனவங்க வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு போடுவாங்கன்னு எனக்கு தோணுது. இன்னொன்று வந்து even though I say that there is anti-incumbency, still DMK has the edge. Ana it can also be a hung assembly where DMK could form a coalition government like 2006 வந்து absolute majority DMK க்கு வரல இல்லையா, 95 seats தான் DMK க்கு வந்தது. ஸோ அந்த மாதிரி வரதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. and then they can form a coalition government without a central majority. அப்படி வந்தா கூட அது இட்ஸ் a victory of sort for the NDA alliance. இங்கே டிஎம்கே கிரவுண்ட்ல ஒரு முக்கியமான 2 விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, which is செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். அவங்களோட ஆல்ரெடி ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க, அவங்களோட க்ளோஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுமன பட்டா வந்து டிஎம்கே ஆர்கனைசேஷன் தலையீடு இல்லாம பண்ணி முடிச்சிருக்காங்க. செக்ரட்டரிஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணி ரொம்ப ஃபேரா பண்ணி முடிச்சிருக்காங்க. நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்கு பை தி ட்ரூ ஓட்டிங் பப்ளிக். இதெல்லாம் பீட் பண்ணி ஏடிஎம்கே ஜஸ்ட் அலையன்ஸ் ஃபார்மேஷன், ஆன்டி இன்கம்பன்சி, விஜய் வச்சு எப்படி டிஎம்கே பீட் பண்ண போறாங்க, அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, ஸ்டாலின் இஸ் ஸ்டில் கன்சிடர்ட் டு பி தி மோஸ்ட் ஃபேவரட் சிஎம் இன் தமிழ்நாடு. 4 வருஷம் ஆஃப் ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி ஆஸ் பர் யுவர் லாங்குவேஜ். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அகைன் இது வந்து இட்ஸ் டூ early டு சே இல்லையா. இப்போ எலெக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம நீங்க சொல்ற ஃபேக்டர்ஸ்லாம் ஒர்க் ஆகும். பட் இன்னும் 1 year இருக்கு. அந்த கள்ளக்குறிச்சி அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் நவம்பர்ல நடக்குதுன்னு வச்சுங்களேன், 6 months பிஃபோர் த எலெக்ஷன். அதுதான் வந்து ஓட்டர்ஸ் மைண்ட்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவங்க மெமரியில. ஸோ அந்த டைம் வந்து அதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணி என்டிஏ வந்து ஒரு ப்ராபகண்டா பண்ணாங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம். எஸ்பெஷலி இந்த லாட் ஆஃப் ஸ்கேம்ஸ் ஆஃப் பீன் அன்அர்த், இந்த டாஸ்மாக் ஸ்கேம், இதெல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு வி வில் ஃப்ரீ யூ ஃப்ரம் திஸ் கரப்ட் கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் கொண்டு போனாங்கன்னா இட் வில் பி very helpful for the alliance. But again I'm going back to my SWOT analysis. நிறைய pitfalls இருக்கு அந்த அலையன்ஸ்ல. அவங்க வந்து அதெல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணாங்கன்னா it will be I'm pretty sure that it's going to be a very very tough fight. In the new alliance, because Annamalai is not in the primary role, right? என்ன ஆயிட்டு இருக்குன்னா இங்க யூத் ஃபேக்டர், அந்த 1.5 கோடி புது வாக்காளர்கள் எங்க போறாங்க அப்படின்னா they going to go after விஜய் primarily and Seeman to a certain extent. எதுக்கு அப்படின்னா EPS is seen as a more older generation guy. டிஎம்கேக்கு உதயநிதி எலிவேட் பண்ணிட்டாங்க, குட் ஆர் பேட் அவங்களுக்கு உதயநிதி இருக்காரு, அங்க சீமான், அங்க விஜய், இந்த பக்கம் EPS. புது ஓட்டர்ஸை எப்படி அட்ராக்ட் பண்ண போறாங்க? வெல் அகைன் ஸோ அதனால தான் வந்து இந்த அலையன்ஸ் வந்து இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன், இந்த அலையன்ஸ் வந்து எந்த சிஎம் கேண்டிடேட்டையும் அனௌன்ஸ் பண்ணாமல் போகிறது பெட்டர்னு நினைக்கிறேன். பிஜேபி வந்து நிறைய ஸ்டேட்ஸ்ல அந்த மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. they just come up with their manifesto, அவங்களோட என்ன பண்ண போறாங்க அந்த ஸ்டேட்டுக்கு அப்படின்னு பேசிட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஒரு சர்ப்ரைஸ் சிஎம்ஐ வந்து கொண்டு வருவாங்க, டெல்லி ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாமல் போனாங்கன்னா அட்வான்டேஜஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் if they propose EPS as a CM face, அது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு சைட் சீமான் who's in his late 50s is still considered young in politics. அதே மாதிரி உதயநிதி is 40 late 40s or 50. Vijay is 50. So இவங்கெல்லாம் வந்து youngsters in politics. 50 is fairly a young age in politics. இந்த சைட் பார்த்தீங்கன்னா I don't know whether it will be உதயநிதி or Stalin. Stalin is sitting chief minister, so அவங்களுக்கு வந்து அந்த எட்ஜ் இருக்கும், the government machinery. So Seeman, Vijay, Udayanidhi, Stalin,
and then இந்த சைட் பார்த்தீங்கன்னா EPS. ஸோ EPS will be seen as an old face. So youngsters வந்து obviously youngsters வந்து they won't get attracted. அதனால தான் வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாமல் போகிறது வந்து பெட்டர்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இபிஎஸ்க்கு வந்து நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு. அவருக்கு வந்து அந்த ஓபிஎஸ் அண்ட் சசிகலா வந்து சைட்லைன் பண்ணதுனால அந்த அந்த முக்குலத்தோர் ஓட்ஸ் வராது. இஸ் ஆல்சோ ஆண்டகனைஸ் லாட் ஆஃப் கம்யூனிட்டிஸ். நாடாருக்கெல்லாம் வந்து அவருக்கு ஓட்டு போடவே இல்லை 24ல். ஸோ இதெல்லாம் அவங்க வந்து எப்படி பண்ண போறாங்க தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ப்ரைஸ் சிஎம் வந்து ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்து பெட்டர்னு நினைக்கிறேன். பட் ஈவன் வித்தவுட் சிஎம் இபிஎஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் யார் இந்த கூட்டணி? இபிஎஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து we don't know. இப்போ again it will all boil down to the number of seats. For example, ADMK வந்து ஒரு 100 to 120 சீட்ஸ்ல கண்டெஸ்ட் பண்றாங்க. பிஜேபி ஒரு 60 சீட்ஸ்ல கண்டெஸ்ட் பண்றாங்க. இந்த ரிமைனிங் வந்து 180 வரும் இல்லையா. ஸோ மீதி 54 வந்து இட் வில் பி ஸ்பிளிட் பிட்வீன் அதர் பார்ட்டிஸ்னு வச்சுக்கலாம், பிஎம்கே அண்ட் blah. ஸோ அதில் வந்து இப்போ ஏடிஎம்கே வந்து இஃப் இட் வின்ஸ் லைக் 90 சீட்ஸ்னு வச்சுக்கோ, அண்ட் இஃப் பிஜேபி வின்ஸ் 30 சீட்ஸ், ஸோ 90 + 30 is 120. ஸோ சிம்பிள் மெஜாரிட்டி தாண்டியாச்சு. அப்போ someone can from BJP can also become a surprise chief minister. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த நேரத்தில் வந்து போஸ்ட் போலில் வந்து நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும்னு தான் எல்லாம் யோசிப்பாங்க. யூனோ அந்த நேரத்தில் வந்து there'll be all these compromises, all these tradings will happen. So அந்த நேரத்தில் வந்து there could be even a chief minister from BJP. Who knows? Okay. One other important factor here. சென்னையில் ஜெயக்குமார் மாதிரி சீனியர் தலைவர்கள் கட்சி விட்டு போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் அலையன்ஸ். அண்ட் தெர் இஸ் இன்ஃபர்மேஷன் தட் நிறைய பேர் இந்த மாதிரி வாக் அவுட் பண்ண போறாங்க ஏடிஎம்கேல இருந்து. ஆல்ரெடி ஏடிஎம்கே வீக் ஆயிடுச்சு, இன்னும் நிறைய தலைவர்கள் விட்டு போயிட்டாங்க இந்த அலையன்ஸ் பண்ணதுனால அப்படின்னு சொன்னா இன்னும் வீக் ஆயிடுமே. ஸோ இதை எப்படி ஏடிஎம்கே மேனேஜ் பண்ண? பாலிடிக்ஸ்ல வந்து என் கேம் வந்து விக்டரி தான். ஸோ நீங்க சொன்ன மிஸ்டர் ஜெயக்குமார் அப்படின்னா அவர் எங்க போவாருன்னு தெரியாது. அங்க போனா அவருக்கு இதே சான்சஸ் ஆஃப் வின்னிங் கிடைக்குமா தெரியாது. அண்ட் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி இந்த மாதிரி அலையன்ஸ்னால போறாங்க அப்படின்னா அவங்களோட credibility will also be hit. ஸோ இதுக்காக இங்கே போறாரு அப்புறம் மறுபடியும் இங்கே வருவார் அப்படின்னு சொல்லும் போது அவரை வந்து எத்தனை ஓட்டர்ஸ் சீரியஸாக எடுத்துப்பாங்க தெரியாது. நேற்று வரைக்கும் இபிஎஸ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு போய் உதயநிதி வாழ்கன்னு சொன்னா வந்து ஐ டோன்ட் நோ how people will react to it. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி அண்ட் செகண்ட்லி இவங்கெல்லாம் ஒரு மாஸ் லீடர்ஸ்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகாம தெரியல. Again, the success of the alliance depends on how they mobilize resources and go full throttle against DMK. EPS கொஞ்ச நாள் முடிச்சு கிரவுண்ட் சிச்சுவேஷன் பார்த்த அப்புறம் இல்லை இந்த அலையன்ஸ் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி வாக் அவுட் பண்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? நிறைய சான்சஸ் இருக்கு பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ட்ராக் ரெக்கார்ட். ஸோ பிஜேபி வந்து நான் பிஜேபி மெம்பர்லாம் கிடையாது. If I were someone who's in the decision-making level in BJP, I'll have a plan B. Plan B எப்பவுமே இருக்கணும். Risk management approach. So plan B வந்து நான் கேள்விப்பட்ட BJP is in touch with Seeman ரொம்ப ஒரு 1 or 2 years. If they project him as the CM candidate, ஒரு BJP, Seeman, PMK, TTV இந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் வர சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு 4 corner ஃபைட்ல ஒரு 30% இருந்தாலே யூ கேன் ஃபார்ம் அ கவர்மெண்ட். 1977 வந்து இட் வாஸ் அ 4 corner ஃபைட் அண்ட் எம்ஜிஆர் காட் 30% and he became chief minister. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் பி கண்டிப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் நீங்க சொன்ன மாதிரி சிச்சுவேஷன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஹேப்பன் இன் த பாஸ்ட். ஓகே, ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த எலெக்ஷன்ல எக்ஸ் ஃபேக்டர் விஜய் தான். அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தெரியாது. ஆன் பேப்பர் இஸ் வெரி பவர்ஃபுல். 1 கோடி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ அதெல்லாம் வாக்கா மாறுமான்றது தெரியல நம்மளுக்கு. விஜய் எங்க பிளேஸ் பண்ண போறோம்? விஜயோட ஃபியூச்சர் பத்தி எனக்கு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் நான் விஜய் ஒரு சீரியஸ் பிளேயரா ரெக்கக்னைஸ் பண்ணல. ஒரு சினிமா ஸ்டாரை தான் பார்க்குறேன். சினிமா ஸ்டார் வித் ஃபேன் பேஸை தான் பார்க்குறேன். ஏன்னா வந்து ஒரு நியூ கம்மர் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆயிட முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். ஆல்டர்னேட்டிவ் ஷுட் பி பேஸ்ட் ஆன் அன் ஐடியாலஜி அண்ட் அந்த ஐடியாலஜிக்கு ஒரு வாய்ஸ் தான் அந்த பர்சன். ஸோ அப்படி வச்சு பார்த்தா நான் வந்து விஜயை வந்து ஒரு சீரியஸ் பிளேயராக பார்க்கல, அட்லீஸ்ட் டில் டுடே. நாளைக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது.
அண்ட் 1 crore மெம்பர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இல்லை. நான் கூட கிளைம் பண்ணலாம், அஜித் பார்ட்டி லான்ச் பண்ணால் அவருக்கு வந்து 1.5 crores மெம்பர்ஸ் வருவாங்கன்னு கூட நான் சொல்லலாம். இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எலெக்ஷனுக்கு அப்புறம் எவ்வளோ ஓட்ஸ் சொல்லுது, அதுதான் விஜயோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. அண்ட் பழைய மாதிரி ஓட்டர்ஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சினிமா கிரேஸ் வச்சு ஓட்டு போடுற மாதிரி இப்போ பீப்புள் இல்லைன்னு நினைக்கிறேன். தே வெரி ஸ்ட்ராங், they very smart to de-link cinema craze and their voting preference. ஸோ அதனால வந்து அண்ட் இன்னொன்று வந்து ஓட்டர்ஸ் எப்பவுமே வந்து ஒரு வின்னிங் ஹார்ஸ் தான் பேக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 96 வந்து அந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் இஸ் வெரி அன்பாப்புலர். அந்த டைம் வந்து மூப்பனார் அண்ட் டிஎம்கே சேரும் போது பீப்புள் saw that front as the front that represented the anti-DMK plank. ஸோ அந்த ஃப்ராண்ட்டுக்கு பீப்புள் வந்து ஓட் போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு ஸ்பாய்லருக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். எந்த ஃப்ராண்ட் வந்து டிஎம்கே டிஃபீட் பண்றதுக்கான ஒரு பெர்செப்ஷன் இருக்கும், அந்த ஃப்ராண்ட்டை தான் பீப்புள் பேக் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ விஜய் வந்து ஒரு எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்றது வந்து ஐ திங்க் இட்ஸ் எக்ஸாஜரேட்டட். மை பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, பட் இப்போ அவரோட ஜனநாயகன் படம் வரப்போகுது. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் என்ன வந்துட்டு இருக்குன்னா அவர் வந்து பாத யாத்திரை போக போறாரு, சம் கைண்ட் ஆஃப் இது எடுக்க போறாருன்னு தெரியுது, யாத்திரைக்கு போக போறாருன்னு தெரியுது. சரி, இந்த மாதிரி நீங்க வந்து இப்போ வராரு, நாளைக்கு வராரு, இந்த டேட்ல போவாரு, அப்படி போவாரு, இப்படி போவாருன்றதா வந்து கிளிக் ஆகாது. ஒரு அட்லீஸ்ட் அமங்ஸ்ட் எஜுகேட்டட் பீப்புள் செய்யணும்னா இறங்கி செஞ்சிடணும். அவர் வந்து இதுதான் என்னோட லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 படமா சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நிஜமாவே சீரியஸா இருந்தா உடனே இறங்கி டக்குன்னு செஞ்சிருக்கணும். ஸோ ஜனநாயகன் படம் வந்து ஐ திங்க் இட் வில் பி a பொலிட்டிக்கல் மூவி. அப்படி பார்த்தா இது 2001 முதல்வன் படம் வந்ததுக்கு அப்புறம் அர்ஜுன் கூட சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் சீரியஸா எடுத்துக்கல. சினிமா வேற, பாலிடிக்ஸ் வேற. பாலிடிக்ஸ் இட்ஸ் ஹை ரிஸ்க் பிஸ்னஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் கேம். பட் விஜய் ரைட் ஆஃப் பண்ண முடியாது, இஸ் சீரியஸ் பிளேயர். ஜனவரிக்கு அப்புறம் சொல்லலாம் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஆமா, இப்போதைக்கு எனக்கு வந்து ஆஸ் ஆஃப் நவ் ஐ டோன்ட் see him as a serious player. அவர் ஜனவரிக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த மூவிக்கு அப்புறம் அவருடைய பாலிடிக்ஸ் எப்படி ரன் பண்றாரோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்ளி நம்மளுடைய அந்த டைம் கான்வர்சேஷன்ல வந்து விஜய் பத்தி பேசலாம். அண்ட் இப்போ விஜய் நல்லா ஓட்ஸ் எடுக்க போறாருன்னா யார்கிட்ட இந்த ஓட்ஸை பிரிப்பாரு? யாரோட ஓட்ஸை அட்ராக்ட் பண்றாரு? அவரோட ஐடியாலஜிஸ் வந்து வெரி க்ளோஸ்லி ஒரு டிஎம்கேவுடைய செகண்ட் லெவல் ஐடியாலஜி மாதிரி தான் இருக்கு. லைக் அவருக்கும் டிஎம்கேக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. டிஎம்கே கரப்ஷன் பண்ணுறது அவர் சொல்றாரு. அவர் வந்து இஸ் அ நியூ பிளேயர். ஸோ அவர் மேலே பொலிட்டிக்கலி எந்த கரப்ஷன் சார்ஜஸும் கிடையாது. அது தவிர பார்த்தீங்கன்னா போத் ஆஃப் தம் யூலஜைஸ் பெரியார். அதுக்கப்புறம் பிஜேபி கவர்மெண்ட் எது கொண்டு வந்தாலும் டிஎம்கே அப்போஸ் பண்ணுது, அதே தான் விஜய் அப்போஸ் பண்றாரு. அதே கிட்டத்தட்ட லாங்குவேஜ் யூஸ் ஆல்சோ த சேம். அவங்களுடைய ட்விட்டர் போஸ்ட்லாம் கூட சிமிலரா இருக்கு. ஸோ அவருடைய ஓட்ஸ் எங்கேருந்து பிரிப்பார் பார்த்தீங்கன்னா டிஎம்கே அண்ட் விஜய் அப்படின்னும் போது விஜய் ஒரு நியூ ஃபேஸ்ன்றதுனால 1 or 2% போகலாம் டிஎம்கேல இருந்து. அது இல்லாமல் ஐ திங்க் ஹி வில் கெட் சம் ஓட்ஸ் ஃப்ரம் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியில் வந்து நிறைய விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அதுல இருந்து ஒரு 1 or 2% போகலாம். மற்றபடி ஒரு ஃப்ரெஷ் ஐடியாலஜியோட வந்தால் பீப்புள் வந்து இப்படி பார்ப்பாங்க. So I don't think he's presenting any fresh ideology. So ஒரு 4 to 5% DMK இருந்து கொஞ்சம் NTK இருந்து கொஞ்சம் வரும்னு நினைக்கிறேன். அதனால தான் NTK is a little rattled with Vijay's entry. அதனால தான் அவங்க ரஜினி எல்லாம் பார்த்தாங்க. இப்போ அவங்களுக்குள்ள வந்து சோஷியல் மீடியாவில் வார்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அண்ட் செகண்ட்லி இந்த பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்தது வந்து விஜய்க்கு பெரிய ப்ளோ. பிகாஸ் he was expecting an alliance with ADMK. ஸோ அந்த அலையன்ஸ் வந்ததுனால இட்ஸ் அ பிக் ப்ளோ ஃபார் ஹிம். அண்ட் எத்தனை பேர் விஜய் கிட்ட வருவாங்கன்னு தெரியல. அண்ட் செகண்ட்லி நோபடி அட்லீஸ்ட் டில் நவ் யாருமே விஜய் கிட்ட போனோம் அப்படின்னு ஒரு இன்க்ளினேஷன் காட்டவே இல்லை. விஜய் வந்து ஒரு லீடரா அக்செப்ட் பண்ணி நம்ம விஜயோட அலையன்ஸ்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லி யாருமே விஜய் வந்து ஒரு லீடரா அக்செப்ட் அண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணவே இல்லை. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளோ. இந்த NDA அலையன்ஸ் வந்து இட் வில் பி a big blow for விஜய். அதனால தான் அந்த அலையன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் விஜய் மேட் a statement talking against ADMK also, which he has not done so far. So he's targeting ADMK also. அதனால தான் நான் சொல்றேன் the more stronger the NDA alliance is, Vijay will be marginalized. So we will continue talking. We'll make this a recurrent thing.
பட் அடுத்த இன்டர்வியூல கொஞ்சம் நாம் தமிழரும் சீமானை பத்தி அவரோட பாலிசிஸ் அண்ட் அவங்களோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஷூர், டீடைலா அனலைஸ். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.